டிவி தினகரன் வந்து ஆளுநர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா வந்து அந்த நியூஸ் கார்டு நேற்றே வந்துச்சு. பட் அந்த நியூஸ் கார்டை நாங்கள் நேற்றுலேருந்து யாருமே ஷேர் பண்ணவே இல்லை. அது காரணம் என்னென்னா, அது உண்மையாக போயின்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஹரிஹரன் வந்து டிவிக்கே போய் ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக கொடுத்த டாக்குமெண்ட்டில் அமமுகவோட ஒரு எம்எல்ஏவை மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் 108 சீட்டு தான் டிவிகேட்டு இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற 10 சீட்டுக்கு டிவிகே பற்றி நீங்களாம் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பிஜேபி அலைன்ஸ்டாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க அமமுக கூடவோ இல்லை பாமக கூடவோ இல்லை பிஜேபியோட ஒரு சீட்டு கூடவோ இல்லை ஏடிஎம்கே கூடவோ அவங்க வந்து போய் கூட்டணி வைக்காமல் இன்றைக்கி வரைக்கும் இடதுசாரிகளை தான் நம்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் பரப்பப்பட்டிருக்கு. சிபிஎம், சிபிஐ, விசிகா வந்து டிவிகே கூட சேராமல் டிஎம்கே இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி காமனாக எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு தாட்டை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்குங்க, அமமுக எம்எல்ஏ வந்து அவங்களோட அலைன்ஸ் வந்து பிஜேபி அலைன்ஸ். அமமுக கட்சி தலைவருக்கே தெரியாமல் அந்த எம்எல்ஏவை தனியாக காரில் கூப்பிட்டு அவர் என்னமோ சுயமாக எழுதி கொடுத்த மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை எழுதி அவர் எங்ககிட்ட சுயமாக தான் எழுதி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி ஒரு வீடியோ கார்டையும் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்குங்க இந்த அளவுக்கு டிவிக்கு வந்து தன்னோட சொல்லையும் தன்னோட செயலையும் நேர்மையாக இருக்காங்கன்னு. இதில் மட்டும் இல்லை, தலைவர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கான அஃபிடேவிட் ஃபைல் பண்ணதுலேருந்து அவரோட சொத்து மதிப்பை சொன்னதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே அவர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காருன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கரையே படாத கரங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை டிஎம்கே வந்து தீய சக்தி, நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த இருக்கிறதையும் கிடையாது. நீங்கள் மாற்றமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க.